விக்கிரவாண்டி அருகே பைக்கில் சென்ற இளைஞரிடம் மர்ம நபர்கள் செயின் பறித்துச் சென்ற சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. செஞ்சி அருகே ராஜாம்புலியூரைச் சேர்ந்த சஞ்சய்குமார் விழுப்புரம் நோக்கி பைக்கில் சென்றபோது வெள்ளை நிற பைக்கில் வந்த 3 பேர் வழிமறித்து அவரது கழுத்தில் இருந்த 2 சவரன் தங்கச் செயினை பறித்துவிட்டு தப்பிச் சென்றனர். இதுகுறித்து விக்கிரவாண்டி போலீசார் வழக்குப் பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். விழுப்புரம் மாவட்டத்தில் சத்துணவு மையங்களில் பணியாளர் பற்றாக்குறை அதிகரித்துள்ளது. 1500க்கும் மேற்பட்ட சத்துணவு மையங்களில் அனுமதிக்கப்பட்ட 4568 பணியிடங்களில் தற்போது 2676 பேர் மட்டுமே பணியாற்றி வருகின்றனர். மொத்தம் 1892 பணியிடங்கள் காலியாக இருப்பதால் சத்துணவு திட்டப் பணிகள் பாதிக்கப்படுவதாக கூறப்படுகிறது. எனவே காலிப் பணியிடங்களை உடனடியாக நிரப்ப மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்துள்ளது. திண்டிவனம் அருகே ஒரே நாளில் 2 வீடுகளில் அடுத்தடுத்து நடந்த துணிகர கொள்ளை சம்பவம் பொதுமக்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சாலை கிராமத்தைச் சேர்ந்த 62 வயதான விவசாயி ரங்கசாமி நேற்று காலை குடும்பத்துடன் விவசாய வேலைக்காக வெளியே சென்றிருந்தார். மாலை வீட்டிற்கு திரும்பியபோது வீட்டின் முன்பக்க கதவு திறந்து கிடந்ததுடன் பீரோவில் வைத்திருந்த 19 சவரன் தங்க நகைகள் மற்றும் 1,50,000 ரூபாய் பணம் மர்ம நபர்களால் கொள்ளையடிக்கப்பட்டது தெரியவந்தது. அதேபோல் சலவாதி கிராமத்தைச் சேர்ந்த வள்ளி என்பவர் அங்கன்வாடி பணிக்கு சென்று மாலை வீடு திரும்பியபோது பூஜை அறையில் இருந்த 1 கிலோ வெள்ளி பொருட்கள் மற்றும் 1 சவரன் தங்க நகையும் திருடப்பட்டிருந்தது. இந்த 2 சம்பவங்கள் தொடர்பாக ரோஷனை போலீசார் வழக்கு பதிவு செய்து கொள்ளையர்களை தீவிரமாக தேடி வருகின்றனர். தொடர்ந்து நடக்கும் கொள்ளை சம்பவங்களால் அப்பகுதி மக்கள் அச்சத்தில் உள்ளனர். விழுப்புரம் மாவட்டத்தில் படித்த வேலைவாய்ப்பற்ற இளைஞர்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கு அரசு உதவித்தொகை பெற விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. அரசு வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் பதிவு செய்து குறிப்பிட்ட காலமாக காத்திருப்பவர்கள் இதற்கு விண்ணப்பிக்கலாம். இதற்கு குடும்ப ஆண்டு வருமானம் 72,000 இருக்க வேண்டும். விண்ணப்பங்களை மாவட்ட வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் பெற்று வரும் செப்டம்பர் 30ஆம் தேதிக்குள் சமர்ப்பிக்கலாம். திண்டிவனத்தில் 268 கோடி ரூபாய் மதிப்பிலான பாதாள சாக்கடை திட்டம் முழுமையாக எப்போது பயன்பாட்டிற்கு வரும் என்ற எதிர்பார்ப்பு மக்களிடையே அதிகரித்துள்ளது. 2021ஆம் ஆண்டு தொடங்கப்பட்ட இந்த திட்டத்தில் இதுவரை அனைத்து வீடுகளுக்கும் இணைப்பு வழங்கப்படவில்லை. நிர்வாக உத்தரவு கிடைத்த பிறகே வீட்டு இணைப்புகள் வழங்கப்படும் என நகராட்சி தெரிவித்துள்ளது. திட்டத்தை விரைந்து நிறைவு செய்து மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வர வேண்டும் என்ற கோரிக்கை வலுத்துள்ளது. மேலும் செய்திகளுக்கு திண்டிவனம் செய்திகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.